ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்தியா அவளோட 2வது குரூப் ஸ்டேஜ் மேட்ச திருப்பி 6 விக்கெட் கையில வச்சுட்டு ஜெயிச்சிருக்கா. போன மேட்ச் மாரி இது ஒரு அன்கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த 2வது வெற்றிய கண்டுண்டா அவ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி செமி ஃபைனல் ஸ்டேஜுக்கு புக் பண்ணியிருக்கா அவளோட இடத்த. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் 11ன்னு பார்த்தா, நான் திருப்பியும் இத பத்தி ரொம்ப சொல்லப் போறது கிடையாது. நாடுக்கு என்ன நல்லதுன்னு பார்க்காத, அதுக்கு முன்னாடி என்னோட ஆசை என்ன? என்ன பிளேயர் நன்னா பண்ணணும்னு பார்த்தா, இவ்ளோ நன்னா பண்ண டீம், மேட்ச் ஜெயிச்சுட்டே இருக்கிற டீம் கடைசியில போய் அந்த ஒரு முடிவுனால தோல்வி பட்டுதுன்னா, அதுலேருந்து ஒரு கான்சிக்வன்சஸ் இப்போ ஒரு சக்சஸுக்கும் அந்த ஒரு என்ன பாராட்டுவாளோ அதையும் ஒத்துக்கணும். இல்லைன்னா அன்பார்ச்சுனேட்லி இஃப் யூ டு நாட் கிராஸ் த லைன் ஒரு கிரிட்டிசிசம் யூ வில் ஹாவ் டு டேக் அஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஹைலைட்டிங் த கிரிட்டிசிசம்ஸ். ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், அஷ்தீப் சிங்கை உக்காத்தி வைக்கிறதுல ஒரு நியாயமே கிடையாது. இவ்வளோ நன்னா பண்ற ஒரு டீமு, ஜெயிச்சுட்டே இருக்கிற ஒரு டீம் கடைசியில போய் ஒரு சில முடிவுனால தோத்துதுன்னா, அது அந்த ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் தோஸ் டிசிஷன்ஸ் அவ மேலதான் இந்த பிளேம் வரும். இதுக்கு மேல நான் இதை பத்தி நான் அவ்வளோ பேச மாட்டேன். இப்ப பாகிஸ்தானோட 11ன்னு பார்த்தோம்னா, நான் என்ன சொன்னேன்னா, அவ இமாமுல் ஹக்க தான் கொண்டு வருவான்னு தெரியும். ஆனாலும் ஒன் ஆஃப் உஸ்மான் கான் ஆர் கம்ரான் குலாம் ஓப்பனிங் இறக்கலான்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சல்மான் ஆகா நம்பர் 4, பாபர் அசாம் நம்பர் 3, முகமது ரிஸ்வான் நம்பர் 5, தயப் தாஹிருக்கு பதிலா ஃபஹீம் அஷ்ரஃப் ஒரு பவர் ஹிட்டரை கொண்டு வரலான்னு நான் சொன்னேன். அந்த 3 விஷயமும் நடக்கல. டாஸ்ன்னு பார்த்தா முகமது ரிஸ்வான் டாஸை ஜெயிச்சர், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு சொன்னார். இப்ப இந்த ஸ்டாட்ஸ் படி இந்த துபாயில ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கு. இந்தியாவும் இந்த 2 மேட்ச் முதல் பவுலிங் பண்ணி தான் ஜெயிச்சிருந்திருக்கா. ஸோ அதுவும் பேஸ்ட் ஆன் தட் ஒரு இன்கரெக்ட் டிசிஷன் தான் நம்ம சொல்லலாம். ஓகே, முதல்ல பவுலிங் பண்ணியிருந்தாலும் வித் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் திஸ் இந்தியன் பேட்டிங் தே குட் ஹவ் டன் சம்திங். ஆனால் நியாயப்படி இன்னும் நான் சொல்லுவேன், அதர் ராங் டிசிஷன் அந்த டாஸ் தான் சொல்லுவேன். அதாவது ஹோஸ்ட் நேஷனா இருந்தது முதல் மேட்ச், கடைசியில ராத்திரி கொஞ்சம் ஈஸியா ஆகுமா சேஸ் பண்றதுக்கு. நம்ம தான் பார்த்தோம், ஒரு ஓப்பன் நெட் செஷன் மாதிரி இருந்தது. தப்பான கால், பவுலிங் ஃபர்ஸ்ட் அடி வாங்கினா அந்த மேட்ச்ல. இது ஒரு பிச்சு கண்டிஷன்ஸே கண்டுக்காத இது 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 எந்த கணக்குன்னா, அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்கா பி டீம் கிட்ட இந்த 350 சேஸ் பண்ணா. அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் சேசிங், ஏன்னா அந்த ஸ்கோரை அடிச்சதுனால அந்த ட்ரை சீரீஸ் ஃபைனல்ல முதல் பேட்டிங் விளையாடி என்ன சொல்றது ஆல் அவுட் ஆனா நியூசிலாந்து கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிட்டாத. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நம்மளோட ஸ்ட்ரென்த் இஸ் நாட் பேட்டிங் ஃபர்ஸ்ட், இட் இஸ் சேசிங். அதனாலதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பவுலிங் ஃபர்ஸ்ட் 320 ஓப்பன் நெட் செஷன். முதல் பேட்டிங் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தா, இந்த மேட்ச்லயும் அடி வாங்கிட்டா. ஸோ அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு ரீசெண்ட் மேட்ச் ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு அதை வச்சுதான் அந்த முடிவுக்கு வரா. ஆனா அந்த பிச்சு கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11 இதெல்லாம் அந்த கான்வர்சேஷன் ஒரு பேச்சே வரல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இது தோக்காதான் தோப்பா, ஒரு வாய்ப்பே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. இப்ப பவர் பிளேயர பார்த்தோம். பாபர் அசாம் ஓகே, இன்னைக்கு ஒரு 5 பவுண்டரி அடிச்சார். இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் கார்னர், அக்ஷர் பட்டேல்லாம் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமா திருப்பி கொண்டு வந்துட்டார். ரோஹித் சர்மா சாதாரணமா துபாயில ஸ்பின்னர்ஸ் சீக்கிரமா கொண்டு அவ்வளோ வரக்கூடாது. பாபர் அசாம் இறங்கி 4லாம் அடிச்சார். முதல் விக்கெட் ஹர்திக் பாண்டியாக்கு அதிர்ஷ்டம் பட்டு தான் விழுந்தது. ஒரு ஸ்லைட்லி வைடர் டெலிவரி, நாட் அஸ் ஃபுல் அஸ் த ப்ரீவியஸ் ஒன்ஸ். பாபர் காட் பிஹைண்ட் when he was going ஓகே. அதுக்கப்புறம் இமாமுல் ஹக் அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினது தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் did that contribution affect the proceedings of the outcome of the power play? No. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தாலும் 52 for 2
when the team is going well, separate from how you are going, தேவையில்லாத அந்த ரன் ஓட பார்த்துட்டு ரன் அவுட் 52 for 2. So 52 runs for the power play for Pakistan is a good for Pakistan. It's a good power play. ஆனா இன்னும் ஒரு விக்கெட் ஜாஸ்தி விழுந்தது. இப்ப அதுக்கப்புறமா முகமது ரிஸ்வான் தான் நம்பர் 4ல இறக்கினா ராதர் தேன் சல்மான் அலியாக. அவர் மெதுவா விளையாடினார். ஆனாலும் இப்ப நான் பங்களாதேஷ் மேட்ச்ல என்ன சொன்னேன், அந்த 25வது ஓவர்ல இருந்து அந்த 30வது ஓவர் வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அகேன்ஸ்ட் த ஸ்பின் இல்லாததுனால there was too much at the end for them to do. அந்த 228 தான் வந்தது. இந்த மேட்ச்ல வந்து அந்த 80 ரன் தாண்டின உடனே இந்த பவுண்டரி ஒரு 40 பாலுக்கு அப்புறமா ஒரு பவுண்டரி வந்தது. அப்புறமா ஒரு பவுண்டரியும் இங்கேயும் வந்தது. சிங்கிள்ஸும் நிறைய வந்தது. ஒரு சமயத்துல அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கச்சே இந்தியாவால அதை நிறுத்தவே முடியல. 151க்கு 2 விக்கெட் இருந்தது. You could have easily with the amount of overstep got to at least 270, which you need at least that to challenge this Indian batting on this surface. அப்ப போய் முகமது ரிஸ்வான் அந்த ஷாட் விளையாடுற நேரா பார்க்காது. எப்படின்னா அதாவது ஒரு 3 தடவை பார்த்திருக்கோம் where he has got set. 2 தடவை he has entrenched himself. அந்த T20 World Cupலயும் சரி இப்பயும் சரி he has entrenched himself, then played a release shot to get out. இப்ப அந்த ODI World Cupலயும் அந்த T20 World Cupலயும் அதுல என்ன டிஃபரன்ஸ்னா, both of Bumrah of the incoming delivery அவரோட ரிலீஸ் ஷாட்டே ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட பிஹைண்ட் ஸ்கொயர்ல 6 அடிக்க பார்ப்பார். அதனாலதான் அந்த ஆங்கிள் யூஸ் பண்ண பார்த்து டு ட்ரை அண்ட் ஹிட் தட் பால் ஃபார் 6 பிஹைண்ட் ஸ்கொயர். அந்த சமயத்துல அது ஒரு கரெக்டான ஷாட்டா இந்த மேட்ச் சிச்சுவேஷன்? நோ, இட் வாஸ் நாட். அதனாலதான் எஸ்பெஷலி இந்த T20 வேர்ல்ட் கப். ஸோ அது வந்து நான் அதுவும் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த தடவை வந்து யூஆர் ஸ்டெப்பிங் டவுன் த ட்ராக், எஃபெக்டிவ்லி யார்க்கிங் யுவர் செல்ஃப். அது திரும்பினா வெளியில தான் திரும்ப போறது. நேரா வர பந்துக்கு போய் அக்ராஸ் த லைன் ஸ்விங் பண்ணி போல்டு. அது வந்து எனக்கு புரியவே இல்லை அந்த ஷாட்டை. அப்பதான் ஸ்லோலி ஆஃப்டர் வெரி ஸ்லோ ஸ்டார்ட் யூஆர் ஸ்டார்டிங் கெட் சிங்கிள்ஸ். அங்கேயும் பவுண்டரிஸ். சவுத் ஷக்கீலும் அவ்வளோ மெதுவா விளையாடல, ஆனா கொஞ்சம் ஏத்தின்னு இருந்தார். ஆஃப்டர் தட் ஷூர்லி அப்பேலேருந்து இஃப் யூ டேக்கன் திங்ஸ் ஒரு 270 வந்திருந்திருக்காதா? அதை விட்டுட்டு முகமது ரிஸ்வான் அவுட்டு, சவுத் ஷக்கீலும் விக்கெட்டை கொடுக்கிறார். அதுக்கப்புறமா சல்மான் ஆகா நம்பர் 4 இறக்கல. அவர் வந்து கொஞ்சம் திருகி சிங்கிள் வரைன்னு இருந்தார். இவர் ஸ்லோலி கெட்டிங் செட். ஏன்னா பாகிஸ்தானுக்கு பேட்டிங் டெப்டும் இல்லாததுனால கொஞ்சம் பார்த்து விளையாடணுமா இருந்தது. அவரும் அவுட் ஆன வந்தே அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே போயிடுது. எனக்கு என்ன புரியலன்னா, கடைசியில ஹாரிஸ் ரவுஃப்லாம் 6 அடிச்சுட்டு இருக்கார். முகமது ஷமி எதுக்காக ஷார்ட்டா போட்டுன்னு எனக்கு புரியல. அவர் ஒரு 6 அடிக்கிறார். அப்புறம் யாரு நசீம் ஷா 14 ரன் அடிக்கிறார். அவ 2 பேருமே அடிச்சு குஷ்தீல் ஷா திருப்பியும் ஒரு 38 ரன் ஆகிட்டார். அப்பயுமே ஒரு 241 ரன் வருதுன்னா இவ 2 பேரும் கொஞ்சம் பேட்டட் ஃபார் லாங்கர். ஷியோரா 270 வந்திருக்காதா இல்லையா? எனக்கு புரியவே இல்லை. ஷோஸ் லேக் ஆஃப் கேம் சென்ஸ். அப்புறம் நான் நிறைய ட்வீட்டும் போட்டிருக்கேன். இந்த இந்தியன் டீம் அந்த பவுலிங் இன்னிங்ஸ்ல ஏகப்பட்ட வாய்ப்பு கொடுத்தா இந்த 2 மேட்ச்ல அந்த வெறித்தனம் தெரிஞ்சிருக்கா? அந்த பவுலிங் இன்னிங்ஸ்ல தெரியல. ஏன்னா அந்த வெறித்தனம் இல்லாதையே அசால்ட்டா ஜெயிச்சு, அதாவது போன மேட்ச் அது கொஞ்சம் அன்கன்வின்சிங்னு சொல்லலாம். இந்த மேட்ச் மெதிச்சுட்டே போய் ஜெயிச்சா ஒரு டீம் வந்து தே ஆர் நாட் ஷோயிங் தட் இன்டென்சிட்டி. ஒரு ஜாலியா போன்றிருக்கா அந்த டீம் போய் when it's a do or die match, you are not showing that fight and you are not capitalizing from the chances. அது ரொம்ப ஒரு அவளோட பக்கத்துல இருந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நம்ம பவுலிங் ஃபிகர்ஸை பார்த்தோம்னா, முகமது ஷமி நன் ஃபார் 43 அவர் வந்து ஆரம்பத்துல வைடா போட்டுட்டு கால அசத்தின் இருந்தார். அப்புறம் வெண்ட் ஆஃப் த ஃபீல்ட் 2வது ஸ்பெல் இருந்து நன்னா போட்டார். ஆனாலும் கடைசியில அடி வாங்கினார். அதை கண்டுண்டா அந்த 8 நன் ஃபார் 43 ரெஸ்பெக்டபிள் தான். இப்ப வந்து அஷ்தீப் சிங் விளையாடணும். அவரோட முகமது ஷமியோட ஃபிட்னஸை பத்தி தெரியல. ஆனாலும் இவ்வளோ ஒரு கிளவுட் இருந்ததுன்னா ஏகப்பட்ட பவுலர் இருக்கா இந்தியாவில், ஏகப்பட்ட வெரி குட் பவுலர்.
they could have easily played if that was a last resort. Okay, you want to include Mohammad Shami, ஆனா அவளும் அவரோட இன்ஜுரியை சரியா பார்த்துக்கல, கிளாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஹர்ஷித் ராணா 1 for 30 in 7.4. போன மேட்ச்ல 3 for 31 அதே ஓவர்ல நினைக்கிறேன். இப்ப எப்ப யூஸ் பண்றான்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல அவ்வளோ ஓவர் போடுறது கிடையாது. பாபர் ஆசம் ஒரு 2 கவர் டிரைவ் அடிச்சார், கேபிட்டலைசிங் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ். நடு ஓவர்ல ஹர்திக் பாண்டியா வச்சு ஏமாத்திடுறா, அப்புறம் 3 ஸ்பின்னரை போட்டுடுறா. ஹர்ஷித் ராணா 2 மேட்ச் எப்ப திருப்பி வந்திருக்காருன்னா, இந்த மேட்ச் ஹஸ் பின் புரோக்கன். பங்களாதேஷ் 38 for 5 ஃபார்மாலிட்டி. இங்க பாகிஸ்தான் அந்த ஃபவுண்டேஷன் உடஞ்சதுனால they could not do anything after that. So கடைசி ஓவர் ஒரு ப்ரெஷரே இல்லாத போட்டிருக்கார். அப்படி யூஸ் பண்ணணும்னா ஷோர்லி ஒரு ப்ரூவன் பர்ஃபார்மர் லைக் ஹர்ஷ்தீப் சிங் அவர் விளையாடி இருந்தாருன்னா 190 ஆல் அவுட் பாகிஸ்தான். எதனால அவரை விளையாடலன்னு எனக்கு புரியல. கடிக்கலாம் when you play against better teams. யாருமே அடி வாங்கின மாதிரிலாம் தெரியல. ஜடேஜா ஒரு சில 4 கொடுத்தாரு தவிர யாருமே பெருசா அடி வாங்கின மாதிரிலாம் தெரியல. ஏன்னா அவ ஃபவுண்டேஷன் ஓகே மெதுவா விளையாடினா, பட் சொல்லி இது ஒரு பில்டிங் அப் ஃப்ரம் தேர். அப்பையும் கோட்டை விட்டு அது எனக்கு புரியவே இல்லை இந்த பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் இந்தியன் பேட்டிங்கை பத்தி ஒன்றும் பெருசா பேசறது கிடையாது. நியாயப்படி பேசினா ஷஹீனும் நசீமும் ரொம்பவே ஆரம்பத்துல இந்த இந்தியன் சீமர்ஸ் நியூ பால போடுறதோட நன்னா தான் போட்டா. ஆனா நசீம் எஸ்பெஷலி ரோஹித் சர்மா இறங்கி அடிச்சதுனால ஒரு பால் ஸ்கொயர் லெக் மேல 6 போட்டு ஷார்ட்டா போட்டு. ஆனா அந்த இறங்கி அடிச்சதுனால நசீம் ஆரம்பத்துல 2 ஓவர் 16 ரன் கொடுத்தார். அப்பயுமே 8 ஓவர் போட்டு 37 ரன் தான் கொடுத்துருக்கு. அவரும் அப்துல் தான் இந்த டீம்ல நன்னாவே போடுறவர். எல்லாரும் அடி வாங்குறா. ஷஹீன் அஃப்ரிதி கொஞ்சம் மேட்சாவே அடி வாங்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் சுப்மான் கில் அந்த 3 4 அடிச்ச உடனே எஸ் ஹி போல்ட் வெரி குட் டெலிவரி ரோஹித் சர்மா டு டிஸ்மிஸ் ஹிம். ஆனா சுப்மான் கில் அந்த 3 4 அடிச்ச உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு 9 ரன்னுக்கு மேல கொடுத்திருக்கார் இந்த ஒரு ஓவருக்கு. இந்த மாதிரி ஒரு லோஸ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றச்சே யூ காட் நோ சான்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் பேட்டிங். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. ஆல் த இந்தியன் ஃபேன்ஸ், விராட் கோலி ஒரு 51வது ஒரு 100 ஓடிஐ கிரிக்கெட்ல ஒரு டிபிக்கல் விராட் கோலி 100, நாட் மச் இன் பவுண்டரி கவுண்ட். ஆனா சிங்கிளா ஓடினார். ஒரு அத்தாரிட்டி அட் த கிரீஸ், he was full in control. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. as a fan of him, as a fan of the Indian team. அவர் இந்த 100 அடி வின்னிங் ஷாட் அடிச்சு he bought up his century. எதனால I thought it was more likely for him to do well against Pakistan-னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோ டர்னர்ஸ்ல இந்த ஸ்லோ த்ரூ த ஏர் போடுறவா தான் கிரேட்டர் பர்ச்சேஸ். இப்ப ஆப்கானிஸ்தான் மேட்ச்லயே பார்த்தோம். எஸ், ஸ்பின் அட்டாக் இஸ் அ போட்டன்ட் ஸ்பின் அட்டாக். ஆனா ரொம்ப ஒரு குவிக் த்ரூ த ஏரா போட்டு they could not find the effectiveness against South Africa அந்த கராச்சி ட்ராக். ஆனா நியூசிலாண்டோட பார்ட் டைம் ஸ்பின்னரை ஒரு கிளென் பிலிப்ஸாலே ஒரு ஸ்லோ த்ரூ த ஏரா போட முடியும். which will be a greater test in that last match in Dubai at their group stage rather than in this match where எல்லா போலரும் குவிக் த்ரூ த ஏரா தான் போட்டா. இன்னைக்கும் ஒரு சில சமயம் பேக் ஃபுட்ல போய் தான் விளையாட பார்த்தாரு. அவர் ஒரு 26 ரன் விளையாடுறச்சு ஒரு பேக் ஃபுட்ல போய் விளையாட பார்த்தார். பட் they did not provide the test that he may get against opposition such as New Zealand and Bangladesh also அந்த டெஸ்ட்டை கொடுத்தா. அதுக்கப்புறமாவும் ஓகே, ரெட் பால் கிரிக்கெட்ல அகேன்ஸ்ட் சீமர்ஸ் இஃப் யூ போல் த ஆஃப் ஸ்டம்ப் லைன் இஃப் இஸ் கெட்டிங் அவுட் லாட் ஆஃப் த டைம். ஒயிட் பால் கிரிக்கெட்ல பேஸை வச்சு கோலியை அவுட் ஆக்கணும்னா இட் மஸ்ட் பி a வெரி குட் டெலிவரி. இவா போடுறதெல்லாம் பார்த்தா கோலியாலாம் அவுட் பண்ண முடியவே முடியாது. அவர் பாட்டில் விளையாடிட்டு இருந்து ஒரு 100 அடிச்சார். ஒரு கிரேட் நாக். வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எனக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி அந்த 2027 வேர்ல்ட் கப் விளையாடணும்னு ரொம்பவே ஒரு ஆசை. ரோஹித் சர்மா இறங்கி அடிச்சுட்டு இருக்காரு. இட்ஸ் பின் கோயிங் ரீசன்ட்லி. விராட் கோலி இந்த மேட்ச்ல ஒரு 100 மொமெண்டமா அந்த ஷார்ட் டோர்னமெண்ட். ஐ ஹோப் that they lift this champions trophy. That is what this group of players deserves after convincing performances in white ball tournaments of late. I wish the team well. Very very happy for Virat Kohli. Rohit Sharma nana point irukar. Good signs for the Indian batting going into this tournament. Shreyas Iyer ஒரு another 56.
திருப்பியும் இந்த என்ட்ரி பாயிண்ட் படி வந்து 12வது ஓவருக்கு அப்புறமா தான் இறங்கினார். ஒரு 18வது ஓவர்ல தான் இறங்கியதுனால கரெக்டா பண்ணார். ஹர்திக் பாண்டியா they look to send him out to get more batting or out ஆயிட்டார். பட் வெரி குட் fantastic performance from India with the bat. இப்ப பாகிஸ்தான் பார்க்கலாம். இப்ப ஷஹீன் அஃப்ரிதி சொன்ன மாதிரி கொஞ்சம் மேட்சாவே அடி வாங்கிட்டு இருக்கார். நசீம் ஷா முதல் 2 ஓவர்ல 16 ரன் கொடுத்துமே நன்னா போட்டார். அப்ரார் ஒரு வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இன் டிஃபெண்டிங். அந்த ஸ்கோர் அகேன்ஸ்ட் இஸ் இந்தியன் டீம் ஃபேர்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், ஒரு மிஸ்ட்ரி பவுலர். 1 for 28 in 10 இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பிளேயர் ஒரு மாதிரி ஒரு யூ கேன் சே ஒரு பிரைட் ஸ்பார்க் ஃப்ரம் திஸ் டோர்னமெண்ட் ஃபார் பாகிஸ்தான் தான் மட்டும்தான் சொல்ல முடியும். ஹாரிஸ் ரவுஃப் எல்லா பந்தையும் நம்ம அவர் போட்டதான் நம்ம பார்த்தோம். அதாவது முதல்ல ஒரு ஒயிட் ஒன் போட்டு கோலி கேட்ச் போயிருக்கலாம், பவுன்ஸ் ஜஸ்ட் ஷார்ட். அதுக்கப்புறமா ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொஞ்சம் சீமின் உள்ள வந்தது. அதை தவிர என்ன பிரயோஜனம் வந்தது? அவர் போட்ட பந்து எல்லாமே ஷார்ட்டா போன்றிருக்கார். கொஞ்சம் பவுன்ஸ் ஏறி வரல, அசால்ட்டா புல் ஷாட் அடிக்கிறார் கோலி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ஒரு நாக் அவுட் மேட்ச் ஃபார் யூ. இந்தியா பாகிஸ்தான் இப்ப கூட ஓகே அடி வாங்கின்னு தான் இருந்திருக்க. ஷஹீனும் எல்லா மேட்சும் இப்ப அடி வாங்கின்னு தான் இருந்திருக்கார். ஆனா அவராது ஒரு வெரி குட் யார்கர் ரோஹித் சர்மா டு டிஸ்மிஸ் ஹாரிஸ் ரவுஃப். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்த மேட்ச் உக்காத்தி வச்சுட்டு அஸ்னேனே விளையாடிடுவேன். இருக்கிறதுலே நாக் அவுட் அட் குரூப் ஸ்டேஜ் ஹாரிஸ் ரவுஃப் அடி வாங்குற. அஸ்னேன் வந்து அந்த ட்ரை சீரீஸ் மேட்ச்ல ஓகே ஒரு 8 ஓவர் போட்டு 72 ரன் கொடுத்தார் இந்த சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. ஆனாலும் 2 பேருமே அடி வாங்குறாங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் அதர் பர்சன், கிவ் ஹிம் a chance. அதுதான் நான் பண்ணுவேன். குஷில் சான் முன்னாடியே சொல்லிட்டேன், as a spinner he is not creating any impact. நியூசிலாந்து கிட்டயும் சரி இப்பயும் சரி அண்ட் போத் ஆன் ஸ்லோ டர்னிங் பிச்சஸ் வேற இஸ் நாட் கிரியேட்டிங் எனி இம்பேக்ட். பேட்டிங்ல அடிக்கிறார், பட் வித் திஸ் bowling attack and given the rest of the batting is by the time he scores the match is already lost. அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. சல்மான் ஆகா 5 ஓவர் போட்டிருக்காரு இந்த 2 மேட்ச்ல. மேட்ச் போன உடனே இறக்கறா அவர். அதாவது 69 for 3 in 20 overs chasing 320 அவர் இறங்குறார். இந்த மேட்ச்ல வந்து 2 பேருமே விக்கெட்டை கொடுத்துட்டு அவர் பாவம் இறங்குறார். நாட் மச் பேட்டிங் டெப்த் டு ஃபாலோ when it's a good player in form or bowling-ம் இவாளோட நன்னா தான் போயிருப்பார். he's not being used correctly despite his in form with the bat. இந்த அட்டாக்கை பார்த்தோம்னா ஷஹீன் அஃப்ரிதி போல்ட் வெரி குட் பால். ரோஹித் அர்லியான் ஆனாலும் ஃபார்ம்ல இல்லை, பட் அவர் இன்னும் நான் விளையாடுவேன். நசீம் ஷா எஸ் இஸ் பின் bowling well, எஸ்பெஷலி அப் ஃப்ரண்ட் கடைசியில் அடி வாங்கினாலும். அப்ரார் அஹமத் பின் bowling வெரி வெல். அதை தவிர இந்த யாரா இந்த பவுலரை பார்த்தோம்னா they have to replace ஹாரிஸ் ரவுஃப் with முகமது ஹஸ்னைன். இது எப்படின்னா அடுத்த மேட்ச் ரவால்பிண்டி கண்டிப்பா பங்களாதேஷ ஜெயிச்சிடுவா. அதை பத்தி சந்தேகமே கிடையாது. பங்களாதேஷால வந்து இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ, த பெஸ்ட் பேட்டிங் வென்யூ இந்த டோர்னமெண்ட்லாம் அவளால இது பண்ணவே முடியாது. நியூசிலாந்து கிட்ட ரொம்பவே ஒரு அடி வாங்குவா. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கன்வின்சிங்லி பீட் தம். அப்ப வந்து ஒரு விஷயம் பண்ணுவான்னு நினைக்கிறேன், இமாம் உல் திருப்பி கண்டிப்பா விளையாட மாட்டான். ஃபாஸ்ட் பாலருக்கும் அசிஸ்டன்ஸ் கொடுக்காது இந்த பிச்சு, அந்த ராவல்பிண்டி பிச்சு. ஸ்பின்னருக்கும் கொடுக்காது. இந்த உஸ்மான் கானை இறக்கி நீ சுத்துன்னு தான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே வாண்ட் சம் இம்பார்ட்டன்ஸ் அட் த டாப். ஏன்னா பேட்டிங் ஆர்டர்லாம் மாத்தாத மாதிரியும் எனக்கு தெரியல. இந்த தயார் தாயிரோட இந்த டிஸ்மிஸ்லாம் நேரா வருது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பேட் பேஸோட டிஃபெண்ட் பண்ணுவாளா, இப்படி டிஃபெண்ட் பண்ணுவாளா போல்டு எனக்கு புரியவே இல்லை. 5 மேட்ச்ல விளையாடணும்னு சொன்னேன், விளையாடல. அவர் பவுலிங்கும் போந்திருப்பார். உண்ட மேட் டிஃபரன்ஸ் அட்லீஸ்ட் யூ காட் சம் அதர் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த பாகிஸ்தான் டீமை பார்த்தா they're not paying attention to the team selection, to the strategy. ஒரு பிச்சு கண்டிஷனே பார்க்காத நம்ம, அதாவது ரீசன்ட் மேட்ச் நம்ம எப்ப ஜெயிச்சோமோ அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி போயிடுறா. நோ ஃபிளெக்சிபிலிட்டி இன் தேர் அப்ரோச். பேட்டிங்ல வந்து யாரு டாட் பால் விளையாட மாட்டான்னு அப்படியே ஒரு ரொம்ப எண்ணி சொல்லணும். ஏன்னா முக்காவாசி டாட் பால் விளையாடுற ஆள் தான் வெளியில இருக்கிற ஆள், யாருமே உள்ள வர முடியாது அந்த மாதிரி. ஓகே, they didn't have a Shadab Khan, is not in form. ஆனாலும் you got so many batting talents in Pakistan. avala would do, you're going with the reputation over the people who you think will help you compete more at least. அப்படி பண்ணா அந்த தோல்வி பட்டுதான் இருப்பா. ஸோ அது பண்ணணும் பாகிஸ்தான் கிரிக்கெட்க்கு, டு யூஸ் த டேலண்ட் that they have got. இந்தியாவுக்கு நான் திருப்பியும் சொல்றேன், they may
against New Zealand, it will be a good test for them after already having qualified. ஏன்னா slow through the air போடுறதுனால I feel it will be a greater challenge for someone like a Kohli, albeit he has got confidence after this knock to go well. Shubman Gill வந்து with how assured he looks against pace and spin, அவர்கிட்ட அந்த slow through the air எல்லாம் போட்டா he'll milk them. ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, கேஎல் ராகுலும் சரி, எல்லாரும் I think they will do the okay against spin. விராட் கோலி மட்டும் அந்த ஸ்லோ த்ரூ த ஏர் போடுறச்சே அதை கான்கர் பண்ணனா, அப்புறம் நான் திருப்பியும் சொல்றேன், ஹர்ஷ்தீப் சிங் பிளேயிங் அஹெட் ஆஃப் ஹர்ஷித் ராணா. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில இந்தியாவோட பேரே எழுதலாம், அந்த வெள்ளை பிளேசரை எல்லாரோட இதுலயும் மாட்டியே விடலாம். இந்தியா will win this Champions Trophy at a canter. So that is on this video and let us see what is coming next. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம். This is my opinion. What's yours?